வெல்கம் டு அபி சமையல். இன்றைக்கி நான் சரி வீட்டில் இருக்கிற சாப்பாடு அரிசி வச்சு தக்காளி சாதம் செஞ்சுருக்கேங்க. அது எப்படி செஞ்சுருக்கேன் இந்த வீடியோவில் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது நான் வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி தாங்க இந்த தக்காளி சாதம் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கினேன். அப்போ இந்த மசாலா ஐட்டம் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நல்லா இப்படி பண்ணி போடுங்க. அப்போ நல்லா சீக்கிரமாக இதுவாகும், வேகும். இது வெங்காயம் பொண்ணுலாம் வதங்க தேவையில்லைங்க. மீடியம் சைஸ் வதங்கினா போதும். இப்போ ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாங்க. அரைச்சி ஊற்றிங்கன்னா டேஸ்ட் நல்லா. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கி வச்சுங்க. பொண்ணுலாம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கோம். கொஞ்சமா காரத்துக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு மிளகாத்தூள் வாசனை போற மாதிரி கொஞ்ச நேரம் பாருங்க. தக்காளி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சமா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் சுடு தண்ணி தாங்க ஊற்றுறேன். நான் இதில் 1.25 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், சாப்பாட்டு அரிசி. இதில் நான் 3 டம்ளர் தண்ணி இந்த தக்காளி அரைச்சம் பாருங்க, அந்த மிக்சிலே வச்சிருக்கேன். சுடு தண்ணி தான் இது, பச்சை தண்ணி கிடையாது. நீங்கள் சுடு தண்ணியே ஊற்றுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொதிச்சு வந்தோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாங்க. நம்ம செக் பண்ணிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அரிசியை நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சாப்பாட்டு அரிசி ஊற வச்சிட்டேங்க. இப்போ நான் போட்டுக்கிறேங்க. இது எடுத்து இப்போ அரிசி போட்டாச்சுங்க. இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம விசில் போட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ சாப்பாட்டு அரிசின்றதுனால நம்ம ஒரு 2 விசில் போட்டுக்கலாங்க. இதே சீரக சம்பாலா இருந்தால் ஒரு விசில் போட்டால் போதுங்க. நான் இப்போ விசில் போட்டுக்கிறேங்க. இது தக்காளி பழமா போட்டால் தான் இந்த கலரில் வரும். நீங்கள் காயெல்லாம் போட்டிங்கன்னா வராது. அதனால் தக்காளி விசில் வச்சுக்கிறேங்க. விசில் போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சேன். தக்காளி சாதம் கொஞ்சம் இதுவாக இல்லாமல் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். நான் எப்படி செஞ்சுருப்பேன் பாருங்க, அடி கூட பிடிக்கல, நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நான் எப்படி செஞ்சுருப்பேன் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.